மத்திய அரசின் உணவு பாதுகாப்பு சட்டத்தால் அதிக லாபம் அடையும் மாநிலங்களில் தமிழகம் 4வது இடத்தில் இருப்பதாக மத்திய அமைச்சர் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்தார். சென்னையில் காங்கிரஸ் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் புதனன்று செய்தியாளர்களை சந்தித்த மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஜெய்ராம் ரமேஷ், மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசின் கடந்த 9 ஆண்டு ஆட்சியில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் நன்மை பயக்கும் விதமாக பல்வேறு திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும், குறிப்பாக அண்மையில் கொண்டுவரப்பட்ட உணவு பாதுகாப்பு சட்டத்தின் மூலம் அதிக லாபம் அடையும் மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரா மாநிலங்களை தொடர்ந்து தமிழகம் 4வது இடத்தில் இருப்பதாக தெரிவித்தார். Tamil Nadu will continue to get 37 lakh tons of food grain. There will be no reduction in the supply of food grain to Tamil Nadu. 37 lakhs per year will remain 37 lakhs per year. Total subsidy goes up from 7,300 crores per year to 7,900 crores per year. காங்கிரஸ் கூட்டணி அரசில் மக்களுக்கு பயனளிக்கும் திட்டங்களை முன்வைத்து வரும் லோக்சபா தேர்தலில் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என்றும் ஜெய்ராம் ரமேஷ் கூறினார்.